எங்கள் வீட்டில் இந்த வாழைப்பூ பொரியல் மாதிரி செஞ்சால் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கொலவரண்டி செஞ்சு கொடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு வாழைப்பூவில் இருக்க அந்த இதழ் மாதிரி இருக்கிறதையும் நரம்பு மாதிரி இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேன் வச்சு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 4 குட்டி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டு கூடவே 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது வந்து பச்சை மிளகா வந்து 3, 2 வரமிளகா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. காரம் வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அடுத்தது வந்து 2 கப் அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி. இது நல்லா வெந்த பிற்பாடு நம்ம அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த வாழைப்பூவை வந்து ஆற வச்சிடலாம். இது ஆறுற டைமில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொரன்னு. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆற வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து கூடவே வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, திருவன தேங்காய் இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த பிற்பாடு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இது பிசைஞ்ச பிற்பாடு நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்து கோலா உருண்டை சைஸுக்கு பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பெருசாக வேண்டாம், ரொம்பவும் குட்டியாக வேண்டாம், மீடியம் சைஸில் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது பிடிச்சி எடுத்தது வந்து ஆயில் நல்லா காஞ்சி பிற்பாடு அதில் போட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து சிம்மிலே வச்சு வந்து கோலா உருண்டையை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படி போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளே டக்குன்னு காலி ஆகிடும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.